தமிழ் டிவி சீரியல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வழியே நம்ம கிட்ட பிரபலமடைந்த நடிகர் நடிகைகளுக்கு இந்த காதலர் தினம் எப்படி இருக்க போது, அதுல ஒரு சிலர் திருமணம் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் இப்பதான் ஜோடி சேர்ந்திருக்காங்க அப்படின்ற வகையில இந்த காதலர் தினம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு விசாரிச்சதுல முதல்ல விஷ்ணு சௌந்தர்யா ஜோடிக்கு காதலை முறைப்படி அறிவித்த பிறகு வரக்கூடிய முதல் காதலர் தினம் அவங்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு செல்லும் போதே கடந்த முறை என்னாலதான் ஜெயிக்க முடியல, நீ இந்த முறை டைட்டில் அடிச்சுட்டு என் ஆசையை சேர்த்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரா விஷ்ணு. சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்பவே சேனல் கூட அவருக்கு தொடர்பாளராக இருந்த ஒரு விஷ்ணு தான் சௌந்தர்யா டைட்டில் வாங்கிடுவார் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாராம் விஷ்ணு. ஆனா அவங்களுக்கு இரண்டாவது இடம் கிடைச்சதுல கொஞ்சம் ஏமாற்றம் தான். அதனால என்ன, டைட்டில் வாங்கினா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதை விட அதிகமாக சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கேன், அது என்னங்கிறது பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலண்டைன்ஸ் டே பிளான சொல்லியிருக்காரு. சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரே சீரியல் மூலமா ஒட்டுமொத்த தமிழக குடும்பங்களில் ஒருத்தராகிட்ட வெற்றி வசந்த் கடந்த காதலர் தினத்தன்று கூட தன்னுடைய காதலை வெளியுலகத்துக்கு தெரியாம பொத்தி பொத்தி தான் வச்சிருந்தாரு. ஆனா இந்த காதலர் தினத்துல தான் காதலிச்ச வைஷ்ணவியை மனைவியாக வந்து அடைஞ்சிட்டாரு. எங்களுக்கு இந்த காதலர் தினம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க, கணவன் மனைவியான பிறகு வர முதல் காதலர் தினம் இல்லையா அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. காதலிக்கிறோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய தொடங்கியதுமே நேரா அவங்க வீட்டுக்கு போய் பெரியவங்க கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன், என்னுடைய இந்த அப்ரோச் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால காதலுக்கு எந்த எதிர்ப்பும் வரல அப்படின்னு சொல்லி வெற்றி தன்னுடைய காதல் கதையை சொல்லியிருக்காரு. ஒரே சீரியல்ல ஒன்னா சேர்ந்து நடித்த போது காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட ஸ்ரீதிகா ஆரியன் ஜோடிக்கு இந்த காதலர் தினம் தான் இருவருக்கும் இருக்கக்கூடிய கடைசி காதலர் தினமா. ஆமாங்க, அடுத்த வருஷம் இந்த நேரம் என் குடும்பத்தில் இன்னொருத்தர் இருப்பாரு, பாப்பாவோ தம்பியோ ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாய்மை அடைஞ்சிருக்கிற அவங்க குழந்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. கர்ப்பமா இருக்கிற அவங்கள அவங்களுடைய காதல் கணவர் அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறாராமா.